அப்படியே நம்ம கவுண்டருக்குள்ள போன உடனே நைனர் அழைச்சி வந்தாங்க. இங்க பாருங்க, நீங்க உடனே கற்பனையெல்லாம் கட்டாதீங்க, அது ஒன்லி பார் விசாரணை, நாட் பார் டீலிங் அப்படின்னு சொல்றாரு. இங்க தான் நமக்கு டவுட் வருது. உங்களை யாரும் கேட்டாங்களா? நாட் பார் டீலிங்னா அப்ப டீலிங் தானே? அதை பற்றி இது ஒரு ரூமர் பதந்தி ரூமர் ஓடிக்கொண்டே இருக்கிறது சார். அதாவது ஒரே நேரத்தில் தணிக்கை வாரியமும் கைவிட்டுருச்சு, நாளைக்கு வேட்பாளர் சந்திப்பில் சிபிஐ சம்மன் அமைச்சிருக்கு. இது பாஜகவோட அழுத்தம், அவங்க என்டிஏ கூட்டம் இழுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதா தாவேக்காவோட குற்றச்சாட்டு. அதாவது வந்து முதல் முறையான அழைப்பு, இது இரண்டாவது முறையோ மூன்றாவது முறை அழைப்பு. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது ரூமர். நான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்தில் தலைவர் நாங்களும் இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு உடனடியாக அது குறித்து நாங்கள் அண்ணாச்சி இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. இங்க பாருங்க, 11ஆம் தேதி எங்க ஐயா தனி பிளேட்டை பிடிச்சி இங்க சரட்டுன்னு வந்து அவர் உரை ஆற்றுறதுல அப்படியே தகைக்க போகுது. 3 வாட்டி வந்திருக்காரு, இப்போ இனிமே வருவார். 2026 சீட் எங்களுக்கு தாங்க. முதல் வரிசையில் இருக்கிற மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு 3வது முறையாக, இந்த ஒரே மாதத்தில் 3வது முறையாக சென்னை, மதுரை, அதனைத் தொடர்ந்து திருச்சிக்கு வருகிற 11ஆம் தேதி நாளை மறுதினம் தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு அரசு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது தமிழகத்தில் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற கட்சி தோழர்களை அழைப்பதற்காக இன்று கும்பகோணத்தில் வந்திருக்கிறோம். கம்பன் கண்ட நாடு, வள்ளுவன் கண்ட நாடு, இளங்கோவடிகள் கண்ட நாடு, மணிமேகலை கண்ட நாடு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மோடி ஐயா தமிழுக்கு ஆற்றின துண்டை போல இங்க யாரும் எந்த துண்டையும் ஆற்றல, தொண்டையும் ஆற்றல. அவரால் தான் தமிழ் செழிச்சு வளர்ந்து அப்படியே பேர்ச்சம்பள மாதிரி உதிர்துங்கார். தமிழ் மொழியில் தமிழ் கலாச்சாரத்தை இங்கு மட்டுமல்ல, மலேசியா நாட்டுக்கு போனாலும் எங்கள் நாட்டில் தமிழ் மொழி கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்கிறது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது பேசியது அவர்கள் மறந்து விட்டார். ஏன்னா ஊடகம், நீங்க எல்லாருமே எங்கள்கிட்ட தானே கேள்வி கேட்குறீங்க. இதே உதயநிதி தேவை யாராவது கேள்வி கேட்குறீங்களா? எத்தனை முறை வந்திருக்காங்க, எத்தனை கோடி ரூபா தந்திருக்காங்க, 14 லட்சம் கோடி ரூபா தந்திருக்காங்க அப்படின்னு நீங்க யாருமே எந்த கேள்வி நீங்க கேட்கறது? நீங்க 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க நீங்க கேட்க வேண்டியது. மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி, நீங்க தமிழுக்கு தமிழ் கலாச்சாரம் வளர்வதற்கும் பண்பாட்டுக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாமே. கேள்வி மட்டும்தான் எங்க பக்கம் போட்டீங்களே தவிர, ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு கீழே எல்லா ஊடகங்களும் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு செய்திகள் வருது. உண்மையிலே நீங்க தான் சொல்லணும். ஏன்னா எங்க செய்தியை குறைச்சி போடுறீங்க, அவங்க செய்தி அதிகமா போடுறோம். நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு செல்லூர் அண்ணாச்சி கூப்பிட்டார். என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? இங்க பாருங்க, மேல இருந்து பாருங்க, கீழே ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஆனா 50,000 பேருக்காக, லட்சம் பேருக்காக பொய்யா சொல்றது மட்டும்தான் திமுக விளைங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிருக்காரு. 20 லட்சம் பேர் கூட சொல்லலாம் தம்பி, சொல்றது எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனா அங்க இருக்கணுமே, மக்கள் கேட்கணுமே. அவங்க 50,000 பேர் ஒன்னா கூட லட்சக்கணக்கில்னு சொல்லுவாங்க. திமுக எப்பவுமே சொல்லக்கூடியது 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யல சொல்லிருக்கலாம்ல. நானு எதுவுமே செய்யல, விடியல் தருவோம் சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக மக்களுக்கு விடியாத ஆட்சியை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. தேர்தல் வருகிறதுனால அங்கங்கே இந்த மாதிரி சேர்த்து வைத்திருக்க பணத்தை கொடுத்து அவங்களுக்கு மக்களை கூட்டுகிறார்கள். இதனால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். வெயில் அப்படியே வேர்த்து ஊத்துது. எங்கடா தண்ணி பழம் கிடைக்கும், ஜூஸ் கிடைக்கும், மக்கள் அலை வாயுது. 2000 ரூபா போட்ட முடியல, கூட கொஞ்சம் போடக்கூடாதா? போன வருஷம் ஏன் போடல, அந்த பாக்கியம் சேர்த்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோடை காலத்துல இத்தனையோ கோடைகள் வந்துச்சு. 22, 23, 24, 25 வந்துச்சு. அப்பெல்லாம் கொடுக்கல முதலமைச்சர்.
அதே மாதிரி 22, 23, 24, 25 எல்லாம் பொங்கல் பரிசு கொடுக்கல, ரூபா கொடுக்கல. இதுக்கு தான் கொடுத்துருக்காரு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து நம்ம முதலமைச்சர் அரண்டு போயிட்டார், பயந்து போயிட்டார். அதன் அடிப்படையில் தான் அப்படி செய்யறாங்க. இப்ப 5000 ரூபா முன்பணம் போட்டிருக்காரு, 2000 ரூபா கொடுத்துருக்காரு. அப்படி இருந்து அவருக்கு திருப்தி இல்லை. எனவே மற்றதையும் நம்ம எப்படியாச்சும் கவனிக்கலாம்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற மக்கள் இன்னைக்கு எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. உங்க கையில இருந்தா கொடுக்குறாங்க. மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க, அதுல இருந்து கொடுக்குறாங்கன்னு தான் நினைப்பாங்க. ஐயா 30 பேருங்க, 30 பேர் கூட்டியாந்து மதுரையில் வச்சு சேர்த்து விட்டோம்னு எங்கள் கட்சியில் முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ல, OPS அப்படின்னு. எனக்கு மறந்து போச்சு. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அப்படிப்பட்ட ஆளுகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயிக்க போகிறாங்க. 2026 சேரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். நாங்கள் தான் இங்கே ஒருத்தர். இப்ப ஓபிஎஸ் எங்கள்ல இருந்து போனார் இல்லையா, ஞாபகம் இருக்கா? எப்பா பன்னீர்செல்வம் ஞாபகம் இருக்கா? மோடி முன்னாள் முதலமைச்சர் அவர் சேர்க்கிற கூட்டம் நடந்துச்சு. 1,00,000 பேர் கலந்துட்டாங்கன்னாங்க. அங்க பார்த்தா வெறும் காலி சேரு. நீங்க தான் எடுத்து படம் பிடிச்சு வர போட்டிருக்கீங்க. அதுக்கு அரசு பேருந்து தான். ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபா ஏதாவது சாப்பிட்றது பிரியாணி அதெல்லாம் கொடுத்து தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி இப்ப அதுக்கே இப்படி செஞ்சிருக்காங்கன்னா மாநாட்டுக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அதிகமா தானே இருக்கும். என்ன சொல்றீங்க? RP உதயகுமார் அண்ணாச்சிக்கு என்ன கோபம் தெரியல. நாங்கள்லாம் இவங்கெல்லாம் ரிட்டையர்டு கேஸு, இவங்க காலாவதியான ஆட்கள், இவங்கெல்லாம் நமக்கு செறிப்பிட்டு வரமாட்டாங்க, நாங்கள் தான் ஆகச்சிறந்த அறிவாளின்னு நாங்கள்லாம் அவள் தூக்கி போட்டு உட்கார வச்சுருந்தா நீங்கள் அவையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு மாநாடு ஒரு மல்லுக்கட்டுறோம் சொல்லி எங்களுக்கு எதிராக நின்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பாதை நோக்கி சென்று கொண்டு இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாது. தோல்வி பயத்தால் 22 கட்சிகளை சேர்த்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை காலாவதியானவர்களை எல்லாம் நான் கரையேற்றுகிறேன் என்று வாக்குறுதி அளித்து இன்றைக்கு பதவி கொடுத்து இன்றைக்கு திமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அமைச்சர்களாக இருப்பவர்களாம் கருணாநிதி இடத்திலே பயிற்சி பெற்றவர்களா, ஸ்டாலின் இடத்திலே பயிற்சி பெற்றவர்களா, பேரறிஞர் அண்ணா இடத்திலே பயிற்சி பெற்றவர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மாவிடத்திலே பயிற்சி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களை, தலைவர்களை எல்லாம் இன்றைக்கு அபகரித்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் நாங்கள் கரையேற்றுகிறோம் வாருங்கள் என்று ஆசீர்வாதத்தை காட்டி, ஆகவே திமுக பலவீனம் அடைந்து விட்டது. திமுகவினுடைய தொண்டர்கள் மீது நம்பிக்கை இழந்த ஸ்டாலின், திமுகவின் தொண்டர்கள் மீது அவநம்பிக்கை கொண்டிருக்கிற ஸ்டாலின் இன்றைக்கு அம்மாவினுடைய பயிற்சி பெற்ற மாணவர்களை, அம்மாவிடத்திலே புரட்சித் தலைவரிடத்திலே பயிற்சி பெற்ற மாணவர்களை, இன்றைக்கு காலாவதியான அந்த தொண்டர்களை எல்லாம் தலைவர்களை எல்லாம் நான் கரையேற்றுகிறேன் என்ற ஆசீர்வாதத்தை காட்டி அமைச்சர் பதவி வழங்கி இங்கிருந்து அங்கே சென்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமைச்சர்களாக அவர்கள் பதவியை வகிப்பதற்கு காரணம் திமுகவினுடைய உண்மை தொண்டர்களுக்கு இனி திமுகவிலே வாழ்வில்லை, அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பதை சூட்சமாக சொல்லுகின்ற வகையிலே தான் நேற்றைய கூட்டமும் அதற்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது. அப்படியே ஒருத்தருக்கு பாருங்க புன்முறுவல்னா புன்முறுவல், அப்படிப்பட்ட புன்முறுவல். சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா இருந்தால் தான் நான் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொன்னீங்களா? இப்போ பாருங்கள், எங்கள் அப்பா இல்லாமல் நான் ஜெயிச்சு MP ஆகிட்டேன். இனிமேல் என்னை யாரும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், அடுத்த 26ல் 200 தொகுதியை ஜெயிக்கிறோம், அங்கேயும் நாங்கள் உட்கார்றோங்க. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் இதில் எங்கள் கூட்டணி, குறிப்பாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். களத்தில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். கடந்த முறை நான் சொல்லியிருக்கின்றேன், அனைத்து தரப்பு மக்கள், பெண்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், அரசு தரப்பில் அரசு ஊழியர்களில் அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களும், ஆசிரியர்கள், எத்தனை வர்க்கமும் உழைக்கின்ற வர்க்கமும் கோபத்தில் இருக்கின்றார்கள். திமுக ஏமாற்றிவிட்டது என்று. அந்த வகையில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். இன்னும் சில கட்சிகள் சேர இருக்கின்றார்கள். அதில் எங்கள் கூட்டணியின் தலைவர் அவர்கள் அறிவிப்பார். அதை அறிவிப்பாங்க.
கட்சிகளில் முன்ன பின்ன குடுக்கல் வாங்கல் அப்படி இப்படி இருக்கும். 60 இருந்ததுங்கிறது இப்போ 28ங்கிறது அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். தேசிய கட்சிகளுக்கு அப்படி இப்படின்னு வரத்தான் செய்யும். இதை உடனே இதோட கம்பேர் பண்ணி அன்னையோட இன்னோட கம்பேர் பண்ணி இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அந்தந்த நாட்களுக்கு ஏற்ப கொடுப்பது தான் ஆகச்சிறந்த ஒரு விஷயம்னு செல்வ பெருந்தகனாச்சி சொல்றாங்க. காங்கிரஸ் தேசிய கட்சி 2வது 63 சீட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு 41 சீட் ஆக்குனாங்க. அப்புறம் 25 சீட் ஆக்குனாங்க. அதே மாதிரி யாருக்காவது 2 மடங்கு 3 மடங்குலாம் குறைச்சிருந்தா கேட்கறதுல நியாயம் இருக்கு. அவங்க உரிமை கேட்கலாம். அவர்கள் கேட்பதுக்கு உரிமை இருக்கு, கேட்கலாம். அவருக்கு மனசு இருக்கு. மாண்பு முதலமைச்சர் இருப்பதை கொடுப்பார். அதே நேரத்தில் காங்கிரஸ் ஒப்பிட்டு பேச வேண்டாம். இந்தியா கூட்டணி, ஆமா தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கிய, கேரளாவில் ஒரு மாதிரி இருக்கு, அங்க ஒரு மாதிரி இருக்கிய அப்படின்னு கேட்டோன்னா டக்குன்னு சொல்றாரு இந்தியா கூட்டணிங்கிறது சென்ட்ரலுக்கு மட்டும்தான், மாநிலங்களுக்கு கிடையாது. நீங்க அதை இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாரையும் போட்டு குழப்பாதிய. அது வேறு இது வேறு இது வேறு அது வேறுட்டார். கடந்த 2021 தேர்தலிலும் அங்கே அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க. நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இங்கே இருந்தோம். அவங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக ஒரு மாநிலத்திற்கு ஒரு அஜெண்டா. இந்தியா கூட்டணி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு நாடாளுமன்றத்திற்கான கூட்டணி. சில மாநிலங்களில தொடர்ந்து, சில மாநிலங்களில் தொடராமல் வேறு ஒரு கூட்டணியில மாறுகிறார். அதுக்கு இந்தியா கூட்டணிக்கு சம்பந்தம். அப்படியே முதலமைச்சர் சொல்றாரு 2 கூட்டணி தான், தமிழ்நாடு டெல்லி, 2க்கு இடையில தான் பாரு. யாரு ஜெயிச்சு பார்ப்போம், தமிழ்நாட்டை யாரு முன்னேற்றி பார்ப்போங்கிறது தான். அதனால நீங்க மற்றதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசவே பேசாதிய அப்படின்னு ஆணித்தரமா அடிக்காரு முதல்வர். 100 நாள் வேலை திட்ட நிதி, பேரிடர் நிவாரண நிதி நாம கேட்ட எதையும் தரல. மாநிலத்துக்கான சிறப்பு திட்டங்களையும் தரல. ஏன் கோவை, மதுரை, திருச்சி இந்த மாவட்டங்களுடைய மெட்ரோ உள்ளிட்ட எந்த உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அனுமதி தரல. நாம கேட்கிறது நன்மை செய்யணும், ஆட்சி பொறுப்புக்கு வரணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தா அடிப்படையா மாநிலத்துக்கு கேட்டதையாவது அவங்க கொடுத்திருக்கணும். எதுவுமே இல்லையா? பாஜக தமிழ்நாட்டுக்கு தந்ததெல்லாம் என்ன தெரியுமா? ஆளுநர் மூலமாக குடைச்சல், மாணவர்களின் உயிரோடு விளையாடக்கூடிய நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, மிரட்டி பார்க்க ரைடுகள். இப்படிப்பட்ட ஆட்சிதான் பிரதமர் மோடி சொல்லுகிற என்டிஏ ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத இவங்க தான் நம்ம எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டு மேல எந்த அளவிற்கு வன்மம் இருக்குன்னு சொல்லணும்னா, தேர்தல் வருதுன்னு கூட தெரியாம, அதை பற்றி கவலைப்படாம, நமக்கான எதையும் அறிவிக்க இவங்களுக்கு மனசு வரல. நான் கேட்கிறேன், இப்படி திட்டமிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற என்டிஏ கூட்டணிக்கு எங்க மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? எந்த நம்பிக்கையில நீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க? தமிழ்நாடு கேட்கிறதெல்லாம் நான் சொல்லுகிற என்டிஏவுக்கு நோ சொல்லக்கூடிய, நமக்கு கொடுப்பதையெல்லாம் கேட்பதையெல்லாம் நோ என்று சொல்லக்கூடிய என்டிஏவுக்கு தமிழ்நாடு நோ தான் சொல்லும்.